உங்கள் அனைவரையும் இந்த ஆக்ரா அன்புடன் வரவேற்கிறது. தங்களுடைய இந்த வரவேற்பு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. தங்களிடம் ஒரு சிறு கோரிக்கை. தாங்கள் எனது பேகத்தின் தந்தையா? தாங்கள் என்னிடம் எதையும் தயங்காமல் கூறலாம். எங்களுடைய சம்பிரதாயத்தின்படி மகளின் தாய் இந்த சடங்கில் பங்கு பெறக்கூடாது. ஆனால் மகாராணியார் ஜோதாவை சந்திக்க ஆசைப்படுகிறார். தாங்கள் அனுமதித்தால் மகாராணி ஜோதாவை சந்திப்பார். ஏன் அனுமதி கேட்க வேண்டும்? அது அவரது உரிமை அல்லவா? தாங்கள் தாராளமாக ஜோதாவை சென்று சந்திக்கலாம். ஷப்னம், மகாராணி அவர்களை பேகம் ஜோதாவின் அறைக்கு அழைத்துச் செல். சற்று பொறுங்கள் பெரியம்மா. மகாராணி அவர்கள் முதல் முறையாக இங்கு வந்திருக்கிறார். அதனால் நானே அவர்களை பேகம் அவர்கள் அறைக்கு அழைத்துச் செல்கிறேன். வாருங்கள் மகாராணி. தங்கள் மகள் இங்கே இருக்கிறார்கள். அம்மா, ஜோதா, சௌபாகியவதியாக இரு. அம்மா, நீங்கள் எப்படி? உன்னை பார்க்க என் மனம் துடிதுடித்துக் கொண்டிருந்தது. அதனால் தான் வந்தேன். இனி தாங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருங்கள். நான் சென்று வருகிறேன். மாப்பிள்ளை அவர்களே, எனது மகள் ஜோதாவிற்கு உங்களுடைய ஆச்சார அனுஷ்டானங்களை பற்றி எதுவுமே தெரியாது. அவள் தவறு செய்திருந்தால் மன்னியுங்கள். ஒன்றும் தெரியாது என்று எவ்வாறு கூற முடியும்? மகாராணி அவர்களே, தங்களின் மகள் ஜோதா மிகவும் புத்திசாலி. வார்த்தைகள் தங்களுடையது, அதை உச்சரிப்பது மட்டும் என் உதறுகள். தாங்கள் எவ்வாறு கூற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ நான் அவ்வாறே கூறுகிறேன். அனைத்தையும் விரைவாக கற்றுக்கொள்கிறார்கள். அப்படியா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நேற்று கூட நான் அவர்களுக்கு ஒரு புதிய விஷயத்தை கற்றுக் கொடுத்தேன். ஒரே ஒரு முறைதான் கூறினேன். அப்படித்தானே ஜோதா பேகம்? தாங்கள் மறந்து விடுகிறீர்கள். இங்கு கிருஷ்ணர் சிலை உள்ளது. தாங்கள் காலணி அணிந்து வந்து விட்டீர்களே. என்னை மன்னித்து விடுங்கள். நான் அதை மறந்தே போய்விட்டேன். நேற்று இதற்காக என்னை திட்டினார்கள். ஜோதா மேகம், தங்களின் கைகளில் அது என்ன காயம்? காயமா? இந்த காயம் நேற்று இரவு ஏற்பட்டதா? என்னை அவமானப்படுத்துவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தை என்னால் எப்பொழுது வேண்டுமானாலும் உருவாக்கிக் கொள்ள முடியும் பேகம் ஜோதா. சரி, நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள். நல்லது. நான் இங்கு காண்பதெல்லாம் உண்மைதானா ஜோதா? என்னாலும் இதை நம்ப முடியவில்லை. உன்னை பற்றி நான் எவ்வளவு கவலைப்பட்டேன் என்று உனக்கு தெரியாது. உன்னை பற்றி கெட்ட கனவு கண்டேன். ஆனால் இங்கு வந்த பிறகு என் மனம் நிம்மதி அடைந்து விட்டது. இனி எந்த கவலையும் இல்லை. மருமகன் அவர்கள் எவ்வளவு அக்கறையாக விசாரிக்கின்றார். இதை நான் நினைத்து பார்க்கவே இல்லை. உங்களால் நம்ப முடியவில்லையா? நீங்களே நேரில் பார்த்து விட்டீர்கள் அல்லவா? உங்களுக்கு தெரியுமா, மான்சிங்கை தன்னோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்படியா? ஆம். இதை கேட்டால் உனது தந்தையார் மிகவும் சந்தோஷப்படுவார்.
ஜோன்பூர் சுனாராவில் இருந்து வரும் செய்திகள் வருத்தமளிப்பதாக உள்ளது. அங்கு புரட்சி எந்த நேரத்திலும் ஏற்படலாம். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். இந்த வாள் தங்களுக்காகவே விசேஷமாக தயாரிக்கப்பட்டது. நானும் சில விஷயங்களை செய்ய ஆசைப்படுகிறேன். நான் ராஜா பார்மல் அவர்களை 5000 கிராமங்களுக்கு முனிசிப்பாக நியமிக்கிறேன். ராஜா பார்மல் அவர்களே, இன்று முதல் தாங்கள் 5000 கிராமங்களுக்கு முனிசிப்பாக நியமிக்கப்பட்டுள்ளீர்கள். இந்த பதவியின் அதிகாரத்தின்படி தங்களுக்கு 338 குதிரைகள், 100 யானைகள், 80 ஒட்டகங்கள், 20 தேர்கள், 160 வண்டிகள் வழங்கப்படும். இத்தோடு பாட்ஷா அவர்களின் கஜானாவிலிருந்து 30,000 நுகரிகளும் வழங்கப்படும். இதற்கு கைமாறாக ஷெகன்ஷா விருப்பப்படும் போது தாங்கள் தங்களுடைய படைகளுடன் ஷெகன்ஷாவிற்கு துணையாக வர வேண்டும். கூறுங்கள் பார்மல் அவர்களே, இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தங்களுக்கு விருப்பம்தானே? தங்களின் விருப்பப்படியே ஆகட்டும் ஷெகன்ஷா. இன்னொரு விஷயம் மகாராஜா அவர்களே, தாங்கள் கொடுத்த பரிசுகளை நான் ஏற்றுக்கொண்டது போல் தாங்களும் எனக்காக ஒன்று செய்ய வேண்டும். நீங்களும் என்னுடன் சேர்ந்து உணவருந்த வேண்டும். தங்களுடைய உபசரிப்பிற்கு மிகுந்த நன்றி ஷெகன்ஷா. ஆனால் எங்கள் வழக்கப்படி மகளுடைய வீட்டில் தண்ணீர் கூட அருந்தக்கூடாது. தங்களுடன் சேர்ந்து உணவருந்த முடியாது. எங்களை மன்னிக்க வேண்டும். நாங்கள் இன்றே புறப்பட வேண்டும். என்ன சாஸ்திரங்களோ சம்பிரதாயங்களோ, இந்த சாக்கிலாவது தங்கள் மகள் ஜோதா செய்த சமையலை நான் சாப்பிட்டு பார்க்கலாம் என்று ஆசைப்பட்டேன். என்ன செய்ய? ஷென்ஷா, நீங்கள் கட்டளையிட்டால் போதும். எனது தங்கைக்கு சமையலில் எவ்வளவோ ஞானம் இருக்கிறது. ஒருவருக்குள் இத்தனை திறமைகளா? எனது பேகம் ஜோதா கையால் சமைத்த சமையலை சாப்பிட வேண்டும் என்று நான் எவ்வளவோ ஆசைப்படுகின்றேன். அண்ணன் எதற்கு இப்பொழுது இதை பற்றி எல்லாம் கூறுகிறார்? இதை வைத்தே ஷெஹன்ஷா என்னை அவமானம். இங்கு பாருங்கள், இதில் இன்னும் சற்று தண்ணீர் ஊற்றுங்கள். இங்கு பாருங்கள், அதை தாருங்கள், நானே செய்கின்றேன். நான் அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கவே கூடாது. சமையலில் குறை ஏதும் இருந்தால் அவர் அதை பற்றியே பேசிக் கொண்டிருப்பார். என்ன யோசிக்கிறீர்கள்? அது நான் எந்த மனிதரை வெறுக்கின்றேனோ அவருக்காகவே சமைக்க வேண்டும். போகட்டும், விடுங்கள். நீங்கள் சமைப்பது ஷெஹன்ஷாவிற்காக அல்ல, தங்களுடைய பெற்றோருக்கு. அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு விஷயத்தை இப்போது சொல்ல வந்திருக்கிறேன் ஜோதா பேகம். நாங்கள் கடைபிடித்து வரும் பழக்கத்தின்படி ஷெஹன்ஷாவிற்கு உணவு பரிமாறுவதற்கு முன்பாக சமையலை யார் செய்தார்களோ அதை அவர்கள் உண்ண வேண்டும். அதை தாங்களும் கடைபிடித்தாக வேண்டும். இது ஷெஹன்ஷாவின் பாதுகாப்பிற்காக செய்வது. பார்த்தீர்களா? நான் ருசி பார்த்து விட்டேன். இப்போது ஷெஹன்ஷாவிற்கு எந்த ஆபத்தும் இல்லை. வேண்டுமென்றால் தாங்களும் இதை ருசி பார்க்கலாம். மிகவும் சுவையாக சமைக்கிறீர்கள் ஜோதா பேகம்.
ஷெஹன்ஷா, உணவருந்துங்கள். இந்த உணவில் உள்ள காரம் ஜலாலிற்கு கோபத்தை தூண்டும். அந்த கோபம் ஜோதாவின் மீது திரும்பும். இவ்வளவு காரத்தை உண்ட பிறகும் எதனால் ஜோதாவின் மீது கோபத்தை காட்டவில்லை? ஜலால் ஏன் இவ்வாறு செய்கிறார்? ஜலால், என்ன ஆயிற்று ஜலால்? ஏன் ஒன்றும் கூறாமல் அங்கிருந்து வந்து விட்டாய்? உடனே பேகம் ஜோதாவை எனது அறைக்கு அழைத்து வாருங்கள். ஜோதா பேகம் ஐயா, எதற்கு? ஏதாவது தவறு செய்து விட்டாரா? சொன்னதை செய்யுங்கள். ஆகட்டும். ஜலால் முதல் முறையாக ஆமீரின் உணவுகளை சாப்பிடுகிறார். அவருக்கு இது பிடித்திருக்கிறதோ இல்லையோ தெரியவில்லை. நான் நன்றாகத்தான் சமைத்தேன் அண்ணா. பரிமாறுவதற்கு முன்பு நான் சுவைத்தும் பார்த்தேன். பேகம் ஜோதா, ஷெஹன்ஷா உங்களை அழைக்கிறார். என்னை அழைத்தீர்களா? உன்னை அழைக்க வேண்டாம் என்றுதான் நான் நினைத்தேன். ஆனால் எதற்காக இப்படி ஒரு காரியத்தை செய்தாய் என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் உன்னை அழைத்து வரச் சொன்னேன். சமையலில் இவ்வளவு காரம் சேர்த்தால் வயிறுடன் சேர்த்து இதயமும் எரிந்துவிடும். உலகில் உள்ள தலை சிறந்த சமையல் கலைஞர்கள் அனைவரும் எனக்காக சமைக்க வேண்டும் என்ற ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உனக்கு தெரியுமா? நான் அவர்களின் சமையலை ருசி பார்ப்பதே அவர்கள் செய்த பாக்கியமாக அவர்கள் கருதுகிறார்கள். ஆனால் தாங்களோ இப்படி ஒரு உணவை சமைத்திருக்கிறீர்கள். இருந்தாலும் நான் யார் முன்பும் எதுவும் சொல்லவில்லை. ஏனென்றால் நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக. தாங்கள் கேட்டுக்கொண்ட ஒரே கோரிக்கைக்காக நான் உங்கள் தந்தையிடம் பணிவாக பேசினால் என் பொறுமையை என் இயலாமை என்று எண்ணி என்னை சீண்டி பார்க்கிறீர்களா? இனி தங்களை எங்கு வைக்க வேண்டுமோ நான் அங்கு வைக்கிறேன். பயமுறுத்துவது தங்கள் குறிக்கோள் என்றால் அது என்றுமே நிறைவேறாது.
இப்பொழுது என்ன கூறினீர்கள்? புரியவில்லையா? தங்களை பார்த்து எனக்கு பயமில்லை. ஏனென்றால் நான் எந்த தவறும் செய்யவில்லை. அப்படியானால் தவறை ஒப்புக்கொள்ளும் பழக்கம் கூட தங்களுக்கு இல்லை என்று நினைக்கிறேன். இப்படி இஷ்டம் போல் வரைமுறையற்று செயல்பட்டால் அதை என்னால் பொறுமையாக பார்த்து கொண்டிருக்க முடியாது. தங்களுக்கு ஒரு விஷயம் புரியவில்லை. நான் நினைத்தால் இக்கணமே தங்களுடைய தாய் தந்தையரை நான் வேதனைப்படுத்தி பார்க்க முடியும். உங்கள் குடும்பத்தினர் முன்பு உங்களை அவமானப்படுத்தியும் பார்க்க முடியும். ஒப்பற்ற கலைகளை கற்று இவ்வளவு கேவலமாக நடந்து கொள்வதற்கு வெட்கப்பட வேண்டும். ஒரு ஷெஹன்ஷாவிற்கு இவ்வளவு மோசமான உணவை பரிமாறினால் என்ன நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியாது என்று நினைக்கிறேன். எனக்கு இப்பொழுது கூட தங்கள் மீது பயம் வரவில்லை. ஏனென்றால் நான் சமைக்கும் பொழுது அவ்வளவு காரம் சேர்க்கவில்லை. அப்படியென்றால் தாங்கள் கூற வருவது யாரோ ஒருவர் ஷெஹன்ஷாவிடமே விளையாடுகிறார் என்றா? யார் எதற்காக அப்படி செய்தார்கள் என்று எனக்கு தெரியாது. நான் சமையலில் அதிக காரம் சேர்க்கவில்லை என்பது மட்டும்தான் உண்மை. தாங்கள் கோரியது போல் நான் பெரிய மகான்களிடம் நல்ல பாடங்களை கற்றுக்கொண்டேன் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் உணவை அவமதிக்க கூடாது என்று எனக்கு தெரியும். நான் சமைத்த உணவை சாப்பிட்டவர்களுக்கு எந்த தீங்கும் நேர்ந்தது இல்லை. என் குடும்பத்தினர் மரியாதையை பற்றி கூற வேண்டுமென்றால் இங்கு இருக்கும் அனைவரையும் விட அவர்கள் மீது எனக்கு தான் அக்கறை அதிகம். அதனால்தான் நேற்று எனக்கு விருப்பமில்லை என்றாலும் தங்களிடம் வந்து நான் உதவி கேட்டேன். எனக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் நேற்று தங்கள் நிபந்தனையை நான் நிறைவேற்றினேன். தாங்களும் என் விண்ணப்பத்திற்கு இணங்கி நடந்து கொண்டீர்கள். பிறகு எதற்கு நான் பழிவாங்க போகின்றேன்? கலங்கி இருக்கும் கண்களை கண்டால் என் பெற்றோரால் தாங்கிக் கொள்ள முடியாது. அவர்கள் வேதனைப்படுவதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால் அவர்கள் இங்கு இருக்கும் வரை அவர்கள் மனம் காயம்படும்படி மறந்தும் கூட நான் எதையும் செய்ய மாட்டேன். அப்படியென்றால் அதிக காரத்தினால் என் நாக்கு வெந்து போனாலும் உங்களுக்கு பரவாயில்லை. அவர்களது நிம்மதிதான் தங்களுக்கு முக்கியம் அல்லவா? என்னை பற்றி தங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் அவர்களை பற்றி மட்டும்தான் கவலை. அப்படி என்றால் சரி, இப்பொழுதே சென்று தங்கள் தந்தையை சந்திக்கிறேன். இங்கு உங்கள் நிலைமை என்னவென்று அவர்களுக்கு கூறுகிறேன். அது மட்டுமல்லாமல் உங்களை அழைத்ததற்கான காரணத்தையும் அவர்களிடம் கூறுகிறேன். வேண்டாம், தாங்கள் அவ்வாறு செய்யக்கூடாது. நான் அப்படித்தான் செய்ய போகிறேன். நான் இப்பொழுதே இந்த கணமே தங்கள் தந்தையை சந்திக்கப் போகிறேன். இப்போது என்ன செய்வது? உண்மை எல்லாம் தந்தைக்கு தெரிந்துவிட்டால் எனக்கு ஒன்றும் புரியவில்லை.